ஹாய், நல்ல ஹெவியான ஹெச்டி டைப் மேக்கப் பேஸை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னோட பேர் நிவேதிகா. இதை நீங்கள் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1, ப்ரைமர். பிரைட்னிங், ஹைட்ரேட்டிங், போர் மினிமைசிங், உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அந்த டைப் ஆஃப் ப்ரைமர் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு மல்டிபிள் கன்சர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா எந்த ஏரியாவுக்கு எந்த ப்ரைமர் கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரைமர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக விட்டுருங்க. ப்ரைமர் ஸ்கின்குள்ளே இறங்கி அதோட எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் நீங்கள் ஐப்ரோஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். உங்களோட நேச்சுரல் ஐப்ரோ ஷேப் வேணும் அப்படின்னாலும் வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹெவியாக உங்களுக்கு நல்லா டிஃபைண்டாக வேணும் அப்படின்னாலும் வரைஞ்சிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு இந்த ஒரே ஒரு பென்சில் தான் தேவை. ஒரு சைடில் ஐப்ரோ பென்சில் மாதிரியும் இன்னொரு சைடில் ஸ்பூலி மாதிரியும் இருக்கிறது. ஸ்பூலியில் ஃபஸ்ட்டு கோம் பண்ணிவிட்டு ஐப்ரோவில் நல்லா வரைஞ்சி உள்ளே ஃபில் பண்ணதுக்கப்புறமேட்டு திரும்பியும் ஸ்பூலியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப், உங்களோட இம்பர்ஃபெக்ஷன்ஸை பர்ஃபெக்டாக கவர் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு ஒரு ஃப்ளாலெஸ்ஸான பேஸ் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு டார்க்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃபேஸில் அப்படின்னா ஆரஞ்சு அப்படி இல்லைன்னா ரெட் கரெக்டரையும் உங்கள் ஷேடை விட ஒரு ஷேட் டார்க்கராக இருக்க கன்சீலரையும் நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஃபேஸில் எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி கவர் பண்ணணுமோ அங்கே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமேட்டு டென்ஸான ப்ரஷ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பேட் பண்ணி பிளெண்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரோக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ தட் ப்ராடக்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகாமல் நல்ல கவரேஜ் கொடுக்கும். இந்த பாயிண்டில் உங்களோட ஃபேஸை பார்க்கும்போது லைட்டாக ஆரஞ்சு ஷேட் தான் தெரியும். பட் ஆனாலும் உங்களோட இம்பர்ஃபெக்ஷன்ஸோட பிளாக் கலர் வந்து வெளியில் தெரியாத மாதிரி கவர் ஆயிருக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கோங்க. நான் எஸ்டே லாடர் யூஸ் பண்ணுறேன். எஸ்டே லாடர் பொறுத்த வரைக்கும் 2 கோட் வேணும் உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் வரதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸில் டாட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சைட் ஆஃப் த ஃபேஸும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். 2 கோட்டாக நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நல்ல ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். பட் இப்போ உங்களோட ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டைமென்ஷனில் இருக்கும், கம்ப்ளீட்டாக ஒரே கலரில். இதுக்கு நீங்கள் டைமென்ஷன் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக கான்டர், பவுடர் கான்டர் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் க்ரீம் கான்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர் கான்டரை உங்கள் ஃபேஸோட அவுட்டர் கார்னர்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணணும். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கன்சீலர், ஹைலைட்டிங்கான ஒரு கன்சீலர் எடுத்து உங்களோட ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸை, எனக்கு வந்து சீக்ஸு, சின்ன, நோஸு, ஃபோர்ஹெட் இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ண பிடிக்கும். அங்கே ஒரு டாட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் கான்டர் பண்ண ஆரம்பிக்கிறேன். கான்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த கன்சீலர் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இதை நீங்கள் பிளெண்ட் பண்ணவே உங்களுக்கு தெரியும் ஃபேஸில் வந்து நல்ல ஒரு எஃபெக்ட், லிஃப்டான ஒரு எஃபெக்ட் அழகாக கொடுக்கும். இது கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு கான்டர் பத்தலை அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு டைம் நீங்கள் கான்டர் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறமேட்டு ப்ளஷ் வந்து உங்கள் ஃபேஸ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி லிஃப்டிங்காக இருக்கிற மாதிரி கொடுக்கணும். எனக்கு வந்து இந்த சி ஷேப்பான ப்ளஷ் வந்து நல்லா என்னோட ஃபேஸை லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு க்ரீம் ப்ளஷில் நான் அதை பண்ணுறேன். க்ரீம் ப்ளஷில் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ரொம்பவே வந்து ஆயிலி ஸ்கின் அப்படின்னா நீங்கள் பவுடர் எடுத்து உங்களோட ஃபேஸில் எங்கெல்லாம் ஆயிலியாக இருக்கும், இல்லை அப்படின்னா அண்டர் ஐஸ் அங்கெல்லாம் க்ரீஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கெல்லாம் நீங்கள் செட் பண்ணலாம். இதுக்கப்புறமேட்டு ஐஸ்க்கு ஒரு பேசிக்கான ஐ ஷேடோ போட்டுக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஐஸ் எந்த மாதிரி வேணுமாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஐலைனர், மஸ்காரா. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமேட்டு பவுடர் ப்ளஷ் நான் திருப்பியும் கொடுக்குறேன். ஏன்னா க்ரீம் ப்ளஷ் கொடுத்தது ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். பட் பவுடர் ப்ளஷ் கொடுக்கும்போது தான் இன்னும் நல்ல கொஞ்சம் வைப்ரண்ட்டாக சீக்ஸ் அழகாக தெரியும். பவுடர் ப்ளஷ் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஹைலைட்டருக்கு நான் இந்த மார்ஸோட பேலட் யூஸ் பண்ணுறேன். 2 கலர் வந்து நான் இதில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். ரொம்ப ஒரு அழகான ஒரு ஹைலைட்டிங் எஃபெக்ட் என்னோட ஃபேஸ்க்கு கொண்டு வருது. இது லாஸ்ட் ஸ்டெப்பாக லிப்ஸுக்கு வந்து லிப் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி மேக்கப் லுக்ஸ்க்கு. ஸோ தட் நல்ல டிஃபைண்டாக ஷார்ப்பாக ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் கொடுக்கும் உங்களோட லிப்ஸ்க்கு. நீங்கள் இந்த கிரேடியன்ட் லிப்ஸுக்கு சிங்கிள் லிப் டிண்ட் வச்சு கூட கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு அவுட்லைனில் லைன் பண்ணிவிட்டு உள்ளே ஷேட் பண்ணிங்க அப்படின்னா டபுள் ஷேட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 2 லிப்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணலாம். டார்க்கர் லிப்ஸ்டிக் அவுட் சைட்லையும் லைட்டர் லிப்ஸ்டிக் உள்ளாரையும் போட்டு ஸ்மட்ச் பண்ணலாம். நீங்கள் ஓவராலாக ஃபேஸ் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மேக்கப் ஃபிக்ஸர் யூஸ் பண்ணுங்கள். செட்டிங் ஸ்ப்ரே கிடையாது, ஃபிக்ஸர் யூஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் செட்டில் ஆகிறதுக்கு விட்டதுக்கு அப்புறமேட்டு உங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்டி மேக்கப் லுக் சூப்பராகவே தெரியும். இந்த மேக்கப்ஸை நீங்கள் பிரைடலாக இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ்க்கு எல்லாமும் ட்ரை பண்ணலாம். எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்னோட ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கு. எனக்கு இந்த ரொட்டீன் தான் ரொம்ப பிடிக்கும். நல்ல ஹெவியாக ஃப்ளாலெஸ்ஸாக பேஸ் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறப்போ. இதை பற்றி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.